ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஒரு டே ரொட்டீன் பார்த்துடலாமா? வாங்க. தீபாவளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் டே ரொட்டீனை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. சஷ்டிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்ருப்பாங்க. நம்மளாலலாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. எனிவே சஷ்டி இருக்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு சின்ன அவசர குழந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கிராசரி ஐட்டம்லாம் இன்றைக்கி தீர்ந்துடுச்சு. ஸோ ஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் தோசை தான் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் கம்பு மாவு, 1 கப் ராகி, 1 கப் நம்ம ரைஸ் ஃப்ளவர், சால்ட்டை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. அந்த மாவு எல்லாமே நல்லா கொஞ்சம் லைட்டாவது புளிக்கிற தன்மைக்கு வரட்டும். சைட் பை சைடு நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி வைக்கிறேன். சட்னின்னு சொல்லிக்கலாம், தொக்குன்னு சொல்லிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வடகல்ல பருப்பு, ரெட் சில்லி, இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கினோடனே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 2 பல் மட்டும் நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். வதங்குறப்பயே நல்லா கொஞ்சம் புளி சேர்த்துக்கங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி தாளிப்பு கொடுத்துருங்க. நான் தாளித்து மட்டும் விட்டுருக்கேன். நிறைய பேர் மறுபடியும் அதை சிம்மில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அது மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சியே மாறிடும். நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கனால இந்த மாவு முன்னாடியே நான் நல்லா கரைச்சி வச்சுட்டு எனக்கு நல்ல ஒரு 45 minutes ஆயிடுச்சு. நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நல்லா முருகலாக ரோஸ்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாக அவங்களுக்கு என்ன தோசைனே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. நீங்களும் வீக்லி ஒரு 3 times ஆகுது இந்த மில்லட் தோசை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கும் இது ரொம்பவே ஹெல்த்தி. நம்மளோட சேனலில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹெவியாக இருக்கனால என்னோடய வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் பேக்ரவுண்ட் மியூசிக் நான் இன்றைக்கி கொடுக்கலை. ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு ஸ்வீட்டான வீடியோவில் பார்ப்போம். பாய்.